ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இந்த வீடியோவில் நம்ம வியட்நாமோட பெஸ்ட் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். தானங் டு ஹனாய் ஃப்ளைட், ஹனாய் டு ஹாலாங் பே கேப் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்லைட் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் தானாங்கில் 3 days ஸ்டே பண்ணியிருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் தானாங்லேருந்து ஹாலாங் பேக்கு தான் போகிறோம். தானாங்லேருந்து நீங்கள் பஸ் புக் பண்ணியும் ஹனாய்க்கு போகலாம். ஸோ ஈஸி வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறது தான். தானாங்லேருந்து ஹனாய்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டில் 1.5 hours ஆச்சு. இதுவே நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா 14 to 15 hours ஆகும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹனாயிலேருந்து தானாங்க்கு பஸ்ஸில் தான் வந்தோம். அப்போ எங்களுக்கு 15 hours ஆச்சு. ஸோ ஒன் வே நாங்கள் பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தோம், அதவே நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். தானாங் ஏர்போர்ட் ரொம்ப க்ரௌட்லாம் இல்லாமல் காலியாக தான் இருந்தது. எங்களோட ஃப்ளைட் மிட் நைட்டு. ஸோ மொத்தமாகவே ஏர்போர்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஃப்ளைட் தான் அந்த டைமுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் இயர்லியாகவே ஏர்போர்ட்க்கு போயிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டோட்டலி ஒரு 100+ பீப்புள் தான் அங்கே இருந்தாங்களே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த தானாங்லேருந்து லோக்கல் ஃப்ளைட் எதுவுமே ஆன் டைமுக்கு கிளம்பவே இல்லை. எல்லா ஃப்ளைட்டுமே டிலே தான். ஸோ எங்களுக்குமே ஃப்ளைட் டைமிங் அவங்க சொன்ன டைம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 hours டிலே ஆனதுக்கு அப்புறமா தான் கேட்டே அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஹனாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு நான் குயிக்காக ஒரு ஃபிட் செக் மட்டும் போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கேப் புக் பண்ணி ஹாலாங் பேக்கு போயாச்சு. ஹாலாங் பேக்கு போகிறதுக்கு டோட்டலாக எங்களுக்கு கேபில் 3 hours ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் மிட் நைட் ஃப்ளைட் எடுத்ததுனால இந்த கேப் டிரைவ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் இந்த 3 hours நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணி தூங்கிக்கிட்டோம். அண்ட் க்ரூஸில் போகிறதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கேப் நாங்கள் கிராபில் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே நாங்கள் போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா எங்களோட க்ரூஸோட ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம், லைக் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எந்த க்ரூஸ் புக் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸோட பூத்தில் போயிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா புக்கிங் கன்ஃபர்மேஷன் நம்மளை காமிக்க சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்களா அவங்க பிக் பண்ணிப்பாங்க. ஸோ போர்ட்லேருந்து மார்னிங் 11 o'clock பிக் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 10:30க்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்களை ஃபெரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி ஃபெரியில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம க்ரூஸ் இருக்க பிளேஸ்க்கு நம்ம போவோம். ஃபெரியில் போகிறதுக்கு முன்னாடி லைக் ஃப்ளைட்லலாம் எப்படி லக்கேஜ்லாம் நம்மளுக்கு செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே லக்கேஜ்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட லேபிளை நம்மளோட சூட்கேஸில் மாட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபெரிக்கு நம்மளே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து அவங்க நம்மளோட லக்கேஜ்லாம் ஃபெரியில் வச்சுட்டு நம்மளை க்ரூஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாலாங் பே போர்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட். ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹைஃபை லுக்காக இருந்தது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக ஃபெரிஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே மார்னிங் 11 o'clock இங்கேருந்து ஃபெரியில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் 1 day ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பி 11 o'clock உங்களை இங்கே ட்ராப் பண்ணுவாங்க. லைக் 2 days 1 night அப்படின்னு சொல்லுவாங்க அது. இல்லை நீங்கள் 1 day மட்டும் புக் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் போயிட்டு டே டூர் மாதிரி ஈவினிங் உங்களை திரும்பி கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது 2 days 1 night. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங் 11 o'clock தான் நாங்கள் திரும்பி இந்த போர்ட்டுக்கு வருவோம். இங்கே என்ட்ரன்ஸில் நம்மளோட க்ரூஸ் எதுவோ அதோட டிக்கெட்டுமே இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் உங்களோட ஃபெரியில் ஏறும்போது அவங்கக்கிட்ட காமிக்கணும். ஸோ அவங்க அங்கேருந்து உங்கள்கிட்டேருந்து இதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்டாக ஹாலாங் பே பொறுத்தது வரைக்கும் எல்லாருமே டே ட்ரிப் தான் எடுப்பாங்க. நாங்கள் நைட்டு க்ரூஸில் ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நைட் ஸ்டேமே க்ரூஸில் எடுத்திருந்தோம். நாங்கள் இதை கேலுக்கில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ஹாலாங் பேக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 week முன்னாடி தான் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. லைக் ஒரு க்ரூஸ் எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது, லைக் க்ரூஸ்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்களா என்னங்கிறது. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பும்போது லைக் இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது எந்த புக்கிங் எதுவும் பண்ணாமல் தான் கிளம்புனோம். அண்ட் ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். கேலுக்கில் பார்த்தா புக்கிங்லாம் ஓப்பனாக இருந்தது.
அங்க நாங்க தானாங்ல கேட்டப்போ, அவங்க ரேட் வந்து ரொம்ப அதிகமா சொன்னாங்க. ஸோ, அதனால லுக்லயே பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் மணிக்கு தான் நாங்க லுக்ல புக் பண்ணியிருந்தோம். லுக்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீங்க இந்தியன் மணிக்கே புக் பண்ணிக்கலாம். அண்ட் ரேட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, வியட்நாம் மணிய விட லைக் நீங்க இங்க லோக்கல்ல வியட்நாம்லேருந்து புக் பண்றத விட, லுக்ல புக் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரீசனபிளா நல்லாயிருக்கு. ஸோ, இதுதான் நாங்க ஸ்டே பண்ண போற அந்த க்ரூஸ். வெளியிருந்து பார்க்க ரொம்ப லக்ஸூரியஸா நல்லா தான் இருந்தது. உள்ள போய் பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள தெரியும். போன உடனே எங்கள டைனிங் ஏரியாவுக்கு தான் அனுப்பிச்சாங்க. இங்க வந்து பிரஞ்ச் வந்து சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நாங்க ரூமுக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து க்ரூஸ்ல போணும் அப்படின்ட்டு லைக் எனக்கு மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்டுக்குமே க்ரூஸ்ல போணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. நாங்க வந்து எப்பவுமே வந்து க்ரூஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வியட்நாம்ல இந்த க்ரூஸ் இருக்கு அப்படின்னோன நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். லைக் மூவிலலாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நேர்ல இதுவரைக்கும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஸோ அதனால இந்த க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம். இங்க மேல வந்தோனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் அண்ட் வெட் டவல் குடுத்துருந்தாங்க. ஹாட் டவல். ஆல்சோ நம்மளுக்கான பிளேஸுமே அலோகேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க 4 மெம்பர்ஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு தனியா ஒரு டேபிள் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க குடுத்தது இந்த ஹாட் டவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம ஃபெரியில வந்ததுனால அது பயங்கர ஹாட்டா இருந்தது. ஸோ நல்ல ஸ்வெட் ஆச்சு. ஸோ வந்தோனே நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹாட் டவல் எடுத்து நல்லா என் ஹேண்ட் எல்லாமே வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெல்கம் மட்டும் குடுத்துட்டு, ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களுமே வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்றதுனால ஒரு நல்ல பசியில தான் இருந்தோம். ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் டவுட்டா தான் இருந்தது. ஃபுட் மெனு வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. அண்ட் எதா இருந்தாலுமே அவங்க கவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரான்ஸ் அப்படின்னா இவ்வளோ ப்ரான்ஸ் தான் வைப்போம். சாலட்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேபிளுக்கும் இவ்வளோ தான் அப்படின்ற கவுண்ட்டுக்கு எல்லாமே வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து எதுவுமே வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஸோ ஃபுட் வந்து அவ்வளோ ஃபில்லிங்காவும் இல்ல. அண்ட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான மீல்னும் சொல்ல முடியாது. பிகாஸ் இந்தியன்ஸ்க்கு ஏத்த மாரி எந்த ஃபுட்டுமே அங்க இல்ல. ஒரு சில டிஷ் நாங்க நியூவா ட்ரை பண்ணோம். ரைஸ் வந்து ஒரே ஒரு குட்டி பவுல் தான் குடுத்துருந்தாங்க. அதே நாங்க 4 பேருமே வந்து ஷேர் பண்ற மாதிரி இருந்தது. பேசிக்கா நான் இந்த மாரி பிளேஸ் போனேன்னா, லைக் வியட்நாம்ல நான் அதிகமா வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுருந்தேன். ஸோ எனக்கு அந்த ரைஸுமே அவ்வளவா புடிக்கல. எனக்கு இது பெரிய டிஃபிகல்டீஸ் தெரியல. ஆனா வந்து இவங்க 3 பேருக்கும் ரொம்ப டஃப்பா தான் இருந்தது. ஃபுட் முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் அவங்களே ரூம்ல போய் எடுத்துட்டு போய் லைக் ரூம் வாசல்ல வச்சுட்டாங்க. நம்ம போயிட்டு ரூம்ல வந்து செக் இன் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் டைம் குடுத்துருந்தாங்க. நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷன் அப் ஆறதுக்கு. அண்ட் இங்கேருந்து நம்மள வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து 2 டேஸ் 1 நைட் புக் பண்ணியிருக்கிறதுனால, இன்னைக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நாளைக்கு இயர்லி மார்னிங் வந்து கயாக்கிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 1 ஹவர்க்குள்ள நம்ம ரெடி ஆயிட்டு, இன்னைக்கான ஆக்டிவிட்டிக்கு போக போறோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கேமரால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வியூ தெரியும். ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருந்தது. அண்ட் எங்களோட ரூம் வந்து 2ண்ட் ஃப்ளோர். ஸோ 2ண்ட் ஃப்ளோர்ல நாங்க இருக்கிறது தான் ஆக கடைசி. இந்த லாஸ்ட்ல தான் எங்க ரூம் இருக்கு. அவங்களுக்கு வந்து எங்களோட ஆப்போசிட் ரூம் தான். இங்க ரொம்ப சன்னியா இருக்கிறதுனால ரூம் வந்து ஒண்ணும் லைக் மொத்தமாவே க்ரூஸ் வந்து ஒண்ணும் ரொம்ப அவ்வளோ கூலிங்காலாம் இல்ல. பயங்கர ஹாட்டா தான் இருந்தது. ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரூமுமே அதே கண்டிஷன்ல தான் இருக்கும்னு நம்புறோம். நாங்க உள்ள போனதுக்கு அப்புறமா தான் ஏசியே ஆன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் நெனைக்கிறேன். வாங்க குயிக்கா என்னோட ரூம் டூர் பார்க்கலாம். உள்ள போனோனே ஜக்கூசி பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஜக்கூசி அவைலபிளா இருக்கு. குயின் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. அண்ட் 2 சோஃபா இருக்கு. கொஞ்சம் ஹாட்டா தான் இருந்தது. ஸ்க்ரீன் நாங்க வந்து எடுத்து பார்க்கலாம். வெளியில வியூ எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக ஸ்க்ரீனை தள்ளி விட்டுட்டு வெளிய இருக்க வியூ பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இதுதான் எங்களோட வாஷ்ரூம். ஸோ வாஷ்ரூம்ல ஜக்கூசி இருக்கு. ஜக்கூசில தான் நீங்க குளிக்கணும். லைக் நீங்க நின்னுட்டு குளிக்கிறீங்கனாலும், அதில நின்னுட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாம சைட்ல வந்து சேஞ்சிங் ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறதுக்காக கபோர்டுமே இங்க இருந்தது. அது இல்லாம கீழ வந்து ஒரு லாக்கருமே சேஃப்டி லாக்கருமே வந்து வச்சிருந்தாங்க. டிவி இருந்தது. ஆனா டிவி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டைம் எதுவுமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நாங்க வந்து டிவி என்ன யூஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். ஓகே 1 ஹவர் தான் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ நாங்க வேகமா வந்து கிளம்பணும். ஸோ குயிக்கா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் எங்கே போகணும் அண்ட் ஹாலாங் பேயில் இன்னும் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். மறக்காமல் ஹாலாங் பே எபிசோட் 2 வீடியோவும் பாருங்கள்.